இது வரைக்கும் வாழ்க்கையில் நான் ஃபேஷியல் அப்படின்னு எதுவும் பண்ணது கிடையாதுங்க. இது வந்து கல்யாணத்துக்கு கூட பண்ணாத ஒரு விஷயம். அதாவது கொஞ்சோண்டு இதுதான் வந்து ஒரு துளியோண்டு எடுத்துக்கிறேன். போதும்னு நினைக்கிறேன். துளியோண்டு எடுத்து இதான் வந்து சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். பல கோடி ரூபாய் செலவு செஞ்சு இன்னைக்கு தோள்களை பளபளப்பாக ஆக்க ஸ்கின் கேர் கம்பெனிஸ் ஒரு எஃபெக்டிவான மருந்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்யறாங்க. ஆனா 4000 வருடங்களா பாதுகாக்கப்பட்டு வரக்கூடிய இந்த ரகசிய இன்கிரிடியன்ட் இதோட தன்மைகளை செயற்கையா உருவாக்குறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா இதோட தன்மைகளை உருவாக்க இன்னமும் சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சத்தம் போடாம பல தோல் டாக்டர்கள் இதை ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு நானு இந்த சீக்ரெட் இன்கிரிடியன்ட் இதோட ரெசிபி என்ன, நம்ம தோள்களுக்கு இது என்ன பண்ணுது, இதுல சேர்த்த வேண்டிய சில பொருட்கள் என்ன, இதை சேர்த்துவதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் அப்படிங்கறத உங்களுக்குலாம் இந்த வீடியோ மூலமா சொல்ல போறேன். இது வந்து லேப்ல தயாரிக்கப்பட்ட ஒரு பவுடர் கிடையாது. ஆனா இது ஒரு வகையான களிமண். முல்தான் நகரத்துல இருக்கக்கூடிய இந்த களிமண் முல்தானி மிட்டி அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது. இதை பெறுவதற்காக அந்த காலத்துல பல்லாயிரக்கணக்கான மைல்கள் நடந்து பயணம் செஞ்சு இந்த களிமண்ணை தங்களோட நாட்டுக்கு எடுத்துட்டு போய் பயன்படுத்த பலர் முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா இதோட தன்மைகள் இன்னைக்கு 2019 நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சியில கூட இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் காஸ்மெட்டிக் சயின்ஸ் அப்படிங்கிற ஆராய்ச்சி இதழில் வந்த கட்டுரையில கூட இதோட மருத்துவ நன்மைகள் அப்படிங்கிறது பயங்கரமா குறிப்பிடப்பட்டிருக்குங்க. இது சாதாரண களிமண்ணுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குங்க. அதை தான் இந்த ஆராய்ச்சி கட்டுரை குறிப்பிடுது. இந்த ஆராய்ச்சி கட்டுரைப்படி இந்த குறிப்பிட்ட களிமண் முல்தானி மிட்டியில வந்து 50க்கும் மேற்பட்ட ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கு. இந்த கெமிக்கல்கள் நம்ம தோள்கள் இயற்கையாக ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அந்த கெமிக்கல்கள். இதுல மெக்னீசியம் ஆக்சைடு இருக்கு, நம்ம தோள்களை இறுக்கமா வச்சுக்க கூடியது. இதுல சிலிக்கா இருக்கு. சிலிக்கான் வந்து கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு கெமிக்கல். அயன் ஆக்சைடு அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கு. அது வந்து நம்ம தோள்கள்ல வந்து சர்க்குலேஷனை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு கெமிக்கல். கால்சியம் பென்டோனேட் இருக்கு. இது வந்து நம்ம தோள்களுக்கு ஒரு எஃபெக்டிவ் டீடாக்சிஃபையர். பட் இதையெல்லாம் விட்டுடுங்க. இப்போ நான் சொல்ல போறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு நன்மை. அதாவது இந்த களிமண்ணுக்கு வேறுபடுத்தி பார்க்க தெரியும். நம்ம தோள்கள்ல இருக்கக்கூடிய எண்ணெய் பசையில எது ஆரோக்கியமான எண்ணெய்கள், எது நம்ம தோலுக்கு தேவையில்லாத எண்ணெய் அப்படிங்கறத வேறுபடுத்தக்கூடிய களிமண் இந்த முல்தானி மிட்டி. அதுதான் இதுல இருக்கக்கூடிய தனித்துவமான நன்மை. அதனாலதான் இந்த மேஜிக் நிகழுது நம்ம தோள்களுக்கு பயன்படுத்தும் போது. ஏன்னா இந்த களிமண்ணோட அமைப்புல வந்து கிறிஸ்டல்ஸ் எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னா தேவையில்லாத விஷயங்களை கரெக்டா இது உறிஞ்சி எடுத்துரும். தேவையான விஷயங்களை தோல் மேல அப்படியே விட்டுடும். சாதாரண களிமண்ணை நம்ம தோள்கள் மேல யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம தோள்கள் மேல இருக்கக்கூடிய எல்லா ஈரப்பதத்தையும் உறிஞ்சி எடுத்து நம்ம தோள்கள் மிகவும் வறண்டு போகும். ஆனா முல்தானி மிட்டி களிமண் உபயோகப்படுத்தும் போது இது ஒரு புத்திசாலித்தனமான களிமண் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்க தோள்களை தாக்கக்கூடிய எண்ணெய்கள், கிருமிகள் இதை மட்டும் இது உறிஞ்சி எடுத்துட்டு நல்ல எண்ணெய்களை அப்படியே விட்டுடும். அதனால உங்க தோள்களோட இயற்கையான அந்த ப்ரொடெக்டிவ் பேரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றல் அப்படிங்கிறது அப்படியே பாதுகாக்கப்படும். என்னதான் இந்த அளவுக்கு நன்மைகள் இருந்தாலும் இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடியும் நாம ஒரு ஸ்கின் டெஸ்டிங் அப்படிங்கிறது பண்ணணும். எதுக்காக இதை நான் சொல்றேன்னா, அடுத்து ஒரு இன்கிரிடியன்ட் ரெசிபி சொல்ல போறேன். அந்த ரெசிபி நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணணும். இந்த முல்தானி மெட்டியை வந்து நீங்கள் வந்து கரைச்சி இதை வந்து உங்கள் ரிஸ்ட் மணிக்கட்டோட உள்பக்கம் அப்ளை பண்ணி வச்சுக்கிறது. அப்படி இல்லைன்னா கழுத்தோட பின்பக்கம் அப்ளை பண்ணி வச்சுக்கிறது. ஓவர் நைட், ஒரு நாள் ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக அந்த பேஸ்ட்டை வச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அந்த இடத்துல எந்த ஒரு இரிட்டேஷன், சிவப்பா ஆகிறது, ரெட்னஸ், தடிப்புகள் எதுவும் உருவாகலை அப்படின்னா முல்தானி மெட்டி உங்கள் உடலுக்கு ஒத்துக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட். இந்த பேட்ச் டெஸ்ட் பண்ண பின்னாடி தான் சொல்லக்கூடிய ரெசிபியை நீங்க ஃபாலோ பண்ணணும். ஆனா ஜெனரலா முல்தானி மிட்டி அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஏற்படுத்தாதுங்க. இதோட pH அளவுகள் அப்படிங்கிறது 7.5. நம்ம தோள்களோட pH அளவுகளும் 7.5. கிட்டத்தட்ட நம்ம மனித தோலுக்கும் இந்த முல்தானி மிட்டிக்கும் எந்த வேறுபாடும் இருக்காது. அதனாலதான் இதை அப்ளை பண்ணும்போது நம்ம தோள்கள்ல எந்த விதமான எரிச்சலோ இரிட்டேஷனோ உருவாக வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா உங்க தோல் வந்து இந்த முல்தானி மிட்டியை தன்னோட நண்பனா தான் பார்க்கும், எதிரியா பார்க்காது. இதோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு உண்மை விஷயத்தை சொல்றேன் கேளுங்க. நாசா வந்து இதோட ப்ராப்பர்ட்டியை ஸ்டடி பண்ணி பார்த்துருக்கிறாங்க. அதாவது நாசாங்கிறது அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்பி பல ஆராய்ச்சிகள் செய்யக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு விண்வெளியில ஆய்வு கூடத்தை நிறுவி பராமரிக்கக்கூடிய சில நாடுகள்ல ஒரு நாடு அமெரிக்கா. அதை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியது நாசா. நாசா வந்து அவங்களோட ஸ்பேஸ் சூட், விண்வெளி வீரர்கள் அணியக்கூடிய அந்த ஸ்பேஸ் சூட்டுக்குள்ளார இந்த முல்தானி மிட்டியை பயன்படுத்தி தோள்களோட வெப்பம் வந்து 8 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு
குறைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதா பார்த்துட்டு ஈரப்பதத்தை நல்லா இது மெயின்டைன் பண்றதுனால தங்களோட ஸ்பேஸ் சூட்டுக்குள்ள இதை பயன்படுத்தலாமா, விண்வெளி வீரர்களோட அந்த உடைக்குள்ள இதை பயன்படுத்தலாமா அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பண்ணி பார்த்துருக்காங்க. இதன் மூலமா என்ன தெரிய வருது, இதோட கூலிங் ப்ராப்பர்ட்டி, தோள்களுக்கு இது கொடுக்கக்கூடிய குளுமை அப்படிங்கிறது மிகவும் அதிகம், மருத்துவ நன்மைகள் கொண்டது. அடுத்து நம்ம ரெசிபி செய்முறைகளை போவோம். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ப்ராப்பர்ட்டியும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த முல்தானி மெட்டியோட நிறம் அப்படிங்கிறது இந்த மாதிரி பீச் கலர்ல இருந்தா ரொம்ப பெஸ்ட், இது வந்து ஒரிஜினல். ஆனா ஒருவேளை வெள்ளை நிறத்துல முல்தானி மெட்டி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரிஜினல் கிடையாது, அது ப்ளீச் பண்ணப்பட்டிருக்கலாம், கெமிக்கலா ப்ளீச் பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரிஜினல் முல்தானி மெட்டியா இருக்கணும். ரெண்டாவது உங்களோட ஸ்கின் டெஸ்டிங், நான் ஏற்கனவே செஞ்சு காமிச்ச ஸ்கின் டெஸ்டிங் நீங்க பண்ணி பார்க்கணும். இதை ரெண்டும் என்ஷூர் பண்ணிக்கிட்டு தான் ரெசிபி தயாரிப்பு முறைக்குள்ளேயே நம்ம போகணும். அதே மாதிரி இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ல தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இதை ரெசிபி சொல்லிட்டு இருக்கேன், இது ஒரு மிக்சிங். இந்த மிக்சிங் தயாரிக்கும் போதும் நம்ம இந்த மாதிரி கிளாஸ் பவுல் தான் பயன்படுத்தணும். 1950களில் கமலாதேவி அப்படிங்கிற ஒருத்தர் இருந்திருக்கிறாங்க. இது ஒரு உண்மை கதை தான். இதுக்கான டாக்குமெண்டேஷனை கீழே நான் அட்டாச் பண்ணுற பார்த்துக்கோங்க. ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஜெய்ப்பூர் ராஜஸ்தான், மிகவும் வெப்பமான பகுதி வட இந்தியாவில். இவங்களுக்கு வந்து தங்களோட முகம் மற்றும் கழுத்து பகுதி ஃபுல்லாக சிஸ்டிக் அக்னின்னு சொல்லக்கூடிய முகப்பரு, தீவிரமான முகப்பருவா பல இடத்துல உருவாகுது சின்ன வயசுல. அந்த காலத்தில் தோல் நோய் நிபுணர்கள் கிடையாது, காஸ்மெட்டிக்ஸ் மேக்கப் சாதனங்கள் கிடையாது அதிகமா. அப்படி இருந்தாலும் அதெல்லாம் இயற்கையான விஷயங்கள், லேசர் ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது. ஆனால் அந்த முகப்பரு அவ்வளோ அவலட்சணத்தை உண்டாக்குனதுனால அவங்க வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, போக மாட்டாங்க. இப்போ இந்த கமலாவோட பாட்டி வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு ட்ரெடிஷ்னல் ஹீலர் அப்படின்னு சொல்லக்கூடிய வைத்தியம் செய்யக்கூடிய ஒரு மூதாட்டிகிட்ட கூட்டு போகிறாங்க. சாந்தி தேவி அப்படிங்கிற இவங்களே ஒரு பாட்டி. இந்த பாட்டி தன்னோட பாட்டிக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு ரெசிபி, இதை ஃபாலோ பண்ணுறாங்க, மிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த முல்தானி மட்டியும் சில விஷயங்களும் சேர்த்து அப்ளை பண்ணுறாங்க. இருந்தாலுமே சாந்தி தேவியோட அனுபவத்தில் மிகவும் அதிகமான தோலில் பிரச்சனை கொண்ட ஒரு பேஷண்ட் அப்படின்னா அது கமலா தான். அதனால 6 மாசம் தொடர்ந்து இதை ஃபாலோ பண்றாங்க. தினமும் காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு இதை வந்து சரியான இடத்துல தேர்வு செஞ்சு அந்த இடத்துல தான் போய் ஒவ்வொரு நாளும் இந்த மண்ணை எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு கிணறு, அந்த கிணறு சேக்ரட் வெல், புனித நீர் கிணறு மாதிரி, அந்த கிணற்று நீரை மட்டுமே பயன்படுத்தி சில வகையான மூலிகைகளை அதில் சேர்த்து, தன்னோட தோட்டத்திலே விளையக்கூடிய மூலிகைகள் அதை சேர்த்து ஒரு மிக்சர் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்றாங்க. இதை தயாரிக்கிறதுக்கே தினமும் 3 மணி நேரம் ஆகுது. ஆனா 6 மாசம் தொடர்ந்து போட்டுக்கிட்டே வராங்க கமலாவுக்கு. 6 மாசம் முடிவுல கமலாவோட அந்த முகப்பருக்கள் எல்லாம் முழுமையா மாறி, இன்ஃபேக்ட் தழும்பு கூட உருவாகாம மறைந்து போய், கூடவே தோள்கள் முன்னாடி பார்த்ததை விட ஒரு புதுவிதமான ஒளி வீசக்கூடிய தோள்களா மாறுறத நேர்ல பார்த்தவர் ஒரு பிரிட்டிஷ் சிவில் சர்வெண்ட். என்னதான் சுதந்திரம் நம்ம வாங்கிட்டாலும் இன்னும் சில பிரிட்டிஷர்ஸ் நம்ம ஊர்ல இருந்தாங்க, சில அபிஷியல் பர்பஸ்க்காக அவங்க இருந்தாங்க. அதுல ஒருத்தர் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து பயங்கரமா ஆச்சரியப்பட்டிருக்கிறாரு. அவரு பதிவு செஞ்சிருக்கிறாரு. பொதுவா இந்த பிரிட்டிஷ்காரங்க பதிவு செய்வாங்க, டாக்குமெண்டேஷன் ப்ராப்பரா பண்ணுவாங்க. அந்த வகையில டாக்குமெண்டேஷன்ல பதிவு பண்ணியிருக்கிறாரு இந்த உண்மை சம்பவத்தை. உண்மையிலேயே இந்த ட்ரெடிஷ்னல் ஹீலிங் சொல்லக்கூடிய இந்த பாட்டி வைத்திய முறை என்ன மிகவும் ஆச்சரியப்படுத்துது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு. இதன் மூலமா தான் நம்மளுக்கு இந்த கமலா, இந்த சாந்தி தேவி இவங்களை பத்திலாம் நம்மளுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் கமலா வந்து அவங்க வாழ்க்கையே மாறி போகுது. அவங்க ஒரு டீச்சரா மாறுறாங்க. பல பேருக்கு கல்வியோட சேர்த்து இந்த வீட்டு வைத்திய முறையவும் சொல்லித்தராங்க. கமலாவோட ஸ்டூடெண்டா இருக்கக்கூடிய ஒரு 87 வயது பாட்டி அவங்க சொன்ன ஒரு ரெசிபி தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ரெசிபி. மீன்ஸ் அதே ரெசிபி, கமலாவுக்கு பயன்படுத்திய ரெசிபி. இந்த ஸ்கின் கேர் மாஸ்க்கு தயாரிக்க சாந்தி தேவி பயன்படுத்திய பொருட்கள் 2 டேபிள் ஸ்பூன் இந்த முல்தானி மெட்டி, 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர். பைப்பு தண்ணீர் நம்ம கண்டிப்பா இந்த மாஸ்க்கு பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கடினமான மினரல்ஸ், ஆர்ஓ வாட்டரே வந்து அந்த மினரல்ஸை வெளியே எடுக்கிறது தான். இந்த கடினத்தன்மை கொண்ட சில மினரல் டெபாசிட்ஸ்லாம் நம்ம பைப் வாட்டர்ல இருக்கும். அந்த பைப் வாட்டரை இந்த களிமண்ல உபயோகப்படுத்தணும் அப்படின்னா இதோட பண்புகள், ப்ராப்பர்ட்டி போயிடும். அதனால ரோஸ் வாட்டர் அப்படிங்கிற பியூரிஃபைடு வாட்டர் தான் பயன்படுத்தணும். 1 டீஸ்பூன் தேன். இந்த தேன் அப்படிங்கிறது இயற்கையாக கிடைக்கக்கூடிய தேனா இருக்கணும். இந்த தேன் கூட டைரக்டா விற்கக்கூடியவங்க இருப்பாங்க, அதுல இருந்து புளிஞ்சு எடுக்கக்கூடிய டைரக்ட்
இயற்கையான தேனாக இருந்தால் பெட்டர். 3 துளி வேப்ப எண்ணெய் நீம் ஆயில். தீவிரமான முகப்பருவுக்கு சாந்தி தேவியோட ஒரு சீக்ரெட் வெப்பனா இந்த வேப்ப எண்ணெய் 4 சொட்டு விடுவது தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பிஞ்சு நம்ம மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கிறோம். ஆனால் இதையெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மர பவுலு இல்லைன்னா கிளாஸு, இது 2 தவிர வேற ஸ்டீலு அது யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணக்கூடாது இதை தயாரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போவோமே. ஏன்னா மெட்டல் வந்து இந்த களிமண்ணோட இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் காரணம். இதோட நேச்சுரல் எனர்ஜியை மெட்டல் குறைச்சிடுது. அதே மாதிரி இதை மிக்ஸ் பண்ணும்போது நம்ம கிளாக் வைஸ் தான் இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்படியே மெதுவாக அதை கலக்கி ஒரே பக்கமாக கலக்கி அந்த மிக்சர் எடுக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம முகத்தில் அப்ளை பண்ணுற அளவுக்கு பதத்தில் இருக்கணும். இந்த மிக்சரை தயாரித்த உடனே நம்ம வந்து கண்கள் தவிர மற்ற இடத்துலலாம் நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட் கழுத்தில் ஆரம்பிச்சு அப்புறம் முகம் பகுதி எல்லா பக்கமும் சர்க்குலர் மோஷனில் நம்ம போட்டுக்கிட்டே வரணுங்க. எல்லா பக்கமும் சர்க்குலர் மோஷனில் இதை நம்ம போட்டு அப்ளை பண்ண பின்னாடி கரெக்டாக 20 நிமிஷம் இதை வந்து விடணும், காய் விடணும். ஆனால் 20 நிமிஷம் கழிச்சு உடனே வந்து நீங்கள் வெதுவெதுப்பான தண்ணீரில் அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரி சர்க்குலர் மோஷனில் மெதுவாக அதை தொடச்சி எடுத்துடணும். இந்த மாதிரி பண்ணும்போது இது ஒரு மைல்டு எக்ஸ்ஃபோலியன்ட், அதாவது நம்ம தோள்களில் இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டு நச்சுக்கள் இதெல்லாம் வந்து எக்ஸ்ஃபோலியேட் ஆகிறதுக்கு உதிர்ந்து விழுவதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறது. சரிங்க, இப்போ நம்ம இந்த ரெசிபியை ரெடி பண்ணுறதுக்கு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிற வேறு வழி கிடையாது இல்லையா. எனக்கு 15 ml, அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படின்னா 15 கிராம்ஸ் வருது அப்படின்னு வைங்களேன். 15 ml டேபிள் ஸ்பூன் தான் எனக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். அதனால் கரெக்டாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் முல்தானி மிட்டி எடுத்துக்கிறேன். இந்த மண்ணுங்க அப்படியே ஒட்டுது. இது அந்த களிமண் ப்ராப்பர்ட்டிங்கிறது தெளிவாக தெரியுதுங்க. அப்படின்னு பயங்கரமாக ஒட்டுது. மற்ற களிமண்ணை விட ஒரு வித்தியாசமான ஒரு ப்ராப்பர்ட்டி, சாதாரணமாக அதை தொடும்போதே தெரியுது. அடுத்தது ரோஸ் வாட்டர் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றணும். அதனால் வந்து ரோஸ் வாட்டர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. ஃபுல்லாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றியாச்சு. உங்களால் பார்க்க முடியுது ரோஸ் வாட்டர். இந்த ரோஸ் வாட்டரை நம்ம இந்த முல்தானி மிட்டியில் கலந்துக்குவோம். அடுத்து நம்ம டீஸ்பூன் எடுத்துக்குவோம். ஏன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் இதில் ஊற்றணும். அதனால் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் எடுத்துக்கிட்டாச்சுங்க. இந்த தேன் வந்து நம்ம இப்போ இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அடுத்து 1 பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கொஞ்சோண்டு, இதுதான் வந்து 1 பிஞ்சு. நான் இருக்கிறதுலே சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். மஞ்சள் நம்ம போட்டாச்சு. கடைசியாக வேப்ப எண்ணெய்ங்க. இந்த வேப்ப எண்ணெய் அப்படிங்கிறது துளியூண்டு ஒரு 2-3 சொட்டு தான் விட சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வேப்ப எண்ணெய் வந்து நம்ம துளியூண்டு எடுத்துக்கிறேன். போதும்னு நினைக்கிறேன். துளியூண்டு எடுத்து இதான் வந்து சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் அப்படின்னாங்க. அதனால் இந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணியாச்சு. இப்போது நான் வீடியோவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி உட்டன் ஸ்பூன், ஸோ அதை எடுத்துருக்கிறேன். ஸ்பூன், இந்த உட்டன் ஸ்பூன் நான் ஏன் யூஸ் பண்ணலைன்னா அளவுக்கு வந்து இந்த ஸ்பூன் சரியாக வராது, சின்னதாக என்கிட்ட இருந்துச்சு. அதனால தான் வந்து யூஸ் பண்ணலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணணும். பட் பத்தலை அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் நார்மல் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் இது ஃபேஸில் அப்ளை பண்ணோம்னா சக்குன்னு பிடிச்சிக்கும், அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. ஸோ இப்போது பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த பேஸ்ட் வந்து இப்போ நம்ம எடுத்து அப்ளை பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ இதை அப்ளை பண்ணும்போது பயங்கரமான ஒரு கழுத்துலேருந்து அப்ளை பண்ணிட்டு வரணும்னு சொன்னேன். பட் கழுத்துலேருந்து அப்ளை பண்ணுறது கஷ்டங்க. இது வரைக்கும் வாழ்க்கையில் நான் ஃபேஷியல் அப்படின்னு எதுவும் பண்ணது கிடையாதுங்க. ஃபேஸ் மாஸ்க் ஒன்று அப்படின்னு நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் இந்த முல்தானி மிட்டி பற்றி இவ்வளவு பயங்கரமாக வந்து நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டதுனால அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்த்துருவோமே, பாப்பா கார்த்தி உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு கார்த்திகேயனுக்கே ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்ருக்கிறேன். இது வந்து கல்யாணத்துக்கு கூட பண்ணாத ஒரு விஷயம். அதெல்லாம் காஞ்சிக்கிட்டு இருக்கு, வெடிப்பு வெடிப்பாக இருக்குது அப்படின்னா அது சுருங்கிட்டு இருக்கு. என்னோட முகத்தில் இருந்த எண்ணெய் பசையோ மாய்ஸ்சரோ எதை அதை நீக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு சுருக்கம் தென்படுது. பார்ப்போம் 20 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு. சரியாக 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா
ஷார்ப்பாக இறுக்கமாக பிடிச்சிக்கிச்சு நம்ம முகத்தை. ஆக்சுவலாக 20 to 25 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கொடுக்கக்கூடிய இந்த இறுக்கமான ஃபீலிங் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இன்னொரு 5 நிமிஷம் இதை அப்படியே வச்சுட்டு அப்புறம் கழுவிட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பேசவே முடியலைங்க, நல்லா வந்து ஸ்கின்னு ஃபுல்லாக இறுக்கி பிடிச்சது மாதிரி இருக்குது. ஓகேங்க, கழுவிட்டேன். கேமரா ஃபில்டர்லாம் கிடையாது, உண்மையிலேயே வந்து இதான் ட்ரூ கலர்னு வைங்களேன், ரியல் கலர். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். ஸோ வந்து பின்னாடி நம்ம ஃபேஸை வாய்ப் பண்ணி முடித்த பின்னாடி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு பளபளப்பான ஒரு முகம் என் கண்ணு முன்னாடி தெரியுது. திஸ் இஸ் ட்ரூ ரிசல்ட்டுங்க. வாரம் ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணுங்கள், ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்கள். உங்கள் தோள்கள் பளபளப்பாக மாறுறதை உங்களால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் இதுக்கு முன்னாடி முல்தானி மெட்டி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க, மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான மாஸ்க்கு, ஸ்கின் கேர் ரொட்டீன்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து என்னோட வீடியோக்கள் பார்க்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போயாவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட சேனலை. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.